எனி கிரியேட்டர், எனி டைரக்டர் இன் இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி வாயை பொழந்து பார்க்க போகிறாங்க. நான் ரொம்ப தாழ்மையாக, ரொம்ப பணிவாக, ரொம்ப அடக்கமாக சொல்கிறேன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு வெட்டி கதை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கங்குவா படத்தோட ரிவ்யூ. கங்குவா படம் எப்படி இருக்கு? கங்குவா படம் நல்லா இருக்கு. இந்த படத்தோட பிளஸ் என்னன்னா, நல்லா யோசி, கடந்த காலத்துக்குள்ள போய் யோசி, யோசி, உன் கடந்த காலத்துக்குள்ள போய் யோசி, சோச்சோ நல்லா யோசி. இல்ல எவ்வளோ யோசிச்சாலும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த படத்தோட மைனஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த படத்தோட மைனஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவா தான். சிவா எப்படியோ எங்கிருந்தோ ஒரு ஃபேண்டசி ஸ்டோரியை பிடிச்சிட்டாரு. ஆனால் அதுக்கு ஸ்க்ரீன் பிளே சரியாக எழுதலை, டைலாக் சரியாக எழுதலை, அண்ட் ஷூட்டிங் அப்போ டைலாக் டெலிவரி, ஆக்டிங்னு நிறைய விஷயத்தில் சொதப்பியிருக்காருன்னு சொல்லலாம். பாகுபலிக்கு டைலாக் எழுதுன மதன் கர்கேடா இந்த படத்துக்கு டைலாக் எழுதினாரு அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது டைலாக். ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் ஸ்கூல் குழந்தைங்க பேசுகிற மாதிரி இருக்குது டைலாக் மாடுலேஷன்ஸ் எல்லாமே. ஆமாப்பா, ஒத்துக்கிறோம். ட்ரைப்ஸ் எல்லாமே கத்திக்கிட்டு தான் இருப்பாங்க, கத்தி தான் அவங்களோட உணர்வுலாம் வெளிப்படுத்துவாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 50-60 ஜூனியர் ஆர்டிஸ்ட் கத்துறாங்க, அதுக்கு மேலே டிஎஸ்பி பிஜிஎம் போடுறங்கிற பேரில் கோரஸாக கத்துறாரு, அதுக்கும் மேலே சூர்யா சார் டைலாக் பேசுறங்கிற பேரில் கத்துறாரு. இப்படி லேயர் பை லேயர் கத்தி கத்தி தேட்டரில் ஒருத்தனையும் உட்கார விடாமல் பண்ணுறாங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட முதல் 30 நிமிஷம் யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, சூர்யான்ட்டு யார் பேசினாலுமே நமக்கு வெறுப்பாகுதுங்க. அண்ட் படத்தில் எனக்கு பிடிச்ச 1-2 பாசிட்டிவ் விஷயம் மட்டும் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ட்ரைப்ஸ், அவங்க ஒரு ராஜ்யம், ஒரு தனித்தனி நாடுகளாக தீவுகளாக பிரிஞ்சிருக்கிறது, அவங்களுக்குள்ளே இருக்க பகை, ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபேண்டஸியாக அந்த ஏரியாவெலாம் ஒர்க் ஆகிருக்கு. அண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா 3Dக்காக சில விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் படங்கள் அளவுக்கு இல்லைன்னாலும் தமிழ் படங்களில் இது கொஞ்சம் வித்தியாசமான முயற்சியாகவும் புதுசாகவும் இருந்தது. அண்டு விஷுவலாக படம் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. என்ன தான் சவுண்டாக நம்மளை படம் டிஸ்டர்ப் பண்ணாலும் சினிமாட்டோகிராஃபி வைஸ் ஓரளவுக்கு நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ப்ரீ கிளைமேக்ஸ்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே படம் நல்லாவே நகருது. அண்ட் ஒரு 2-3 இடத்துல மட்டும் ஹீரோ எலிவேட்டடாக பிஜிஎம் போட்டது அது நல்லா இருந்தது. அப்புறம் ஆதி நெருப்பை பாட்டு தேட்டரில் கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் கொரியோகிராஃப் ரொம்ப மட்டமாக இருந்தது. கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வழக்கம் போல் சூர்யா தன்னோட 6 பேக்கை காட்டி கிளைமேக்ஸ் ஃபைட்டை பூர்த்தி செஞ்சுருக்காரு. அதுவும் ஒரு விதத்தில் நல்லாவே இருந்தது. இவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு ப்ரொமோஷன்ஸ். இந்த படத்தை எடுத்து வச்சுட்டு இந்த படத்தை ஆவரேஜாக ப்ரொமோட் பண்ணியிருந்தாலும் அல்லது ப்ரொமோட் பண்ணாமல் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் நல்ல வரவேற்பே பெற்றிருக்கும். ஆனால் ஞானவேல் ராஜா, சிறுத்தை சிவா, பத்தாத்துக்கு சூர்யா சார்ன்ட்டு ஊராக போய் ஒப்பாரி வச்சிட்டு இருந்தாங்கல்ல, அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸு. இவங்க சொன்ன அளவுக்குலாம் படத்தில் ஒன்றும் இல்லைங்க. அதே மாதிரி இப்போ நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்கிறவங்க சொல்கிற அளவுக்கு படம் ரொம்ப மட்ட ரகமான படமும் இல்லை. நிச்சயமாக விவேகம், அண்ணாத்த, புலி இது எல்லாத்தையும் விட நல்ல படம் தான் கங்குவா. ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு கங்குவா 2 மட்டும் எடுக்காதீங்க. சப்போஸ் எடுத்து வச்சிருந்தா கூட நம்ம ஐஸ்வர்யா மேடம் சொன்ன மாதிரி ஹார்ட் டிஸ்கை தொலைச்சிருங்க. எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். அவன் என்ன சொல்றாரு கேப்போ. தம்பி ஒண்ணு இல்லப்பா, நீ போ.